Welcome to Holistic Investment.in. Reliance Nippon Life Smart Pension Plan ஒரு financially independent retirement தேவையான ஒரு stable income stream provide பண்ண முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம இப்போ in-depth அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாலிசியில என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதோட பேசிக் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் பென்ஷன் பிளான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க பாலிசி டேர்ம் சிங்கிள் ப்ரீமியம்னா 10 இயர்ஸ்க்குள்ள நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல ரெகுலர் லிமிடெட் ப்ரீமியம்க்கு 15 to 30 இயர்ஸ் வந்து உங்க ப்ரெஃபரன்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ் மூலமா உங்க ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸுமே நீங்க பூஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வெஸ்டிங் ஏஜ் 45 to 75 இயர்ஸ்க்குள்ள நீங்க சூஸ் பண்றதுனால ஒரு ஆடட் ஃபிளெக்சிபிலிட்டியுமே உங்களுக்கு இதுல இருக்கு. அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜை எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம் உங்க நீட்ஸ்க்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி. அண்ட் ரெகுலர் இன்கம்ன்றத சோசன் ஆன்விட்டி ஆப்ஷன் மூலமா நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்க அக்யூமுலேட்டட் கார்பஸோட 60% வித்ட்ரா பண்ணிக்கிற ஆப்ஷன் ரிட்டையர்மெண்ட் இல்ல வெஸ்டிங்ல கொடுக்குறாங்க. அண்ட் இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் அன்பார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் அப்பவே இறந்துட்டாங்க போயிட்டாங்க அந்த மாதிரினா கண்டிப்பா நாமினி லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது தான். இதுல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா உங்க ஃபண்ட் வேல்யூ டேட் ஆஃப் இன்டிமேஷன் ஆஃப் டெத் லெவலும் இருக்கு. அண்ட் இல்லனா 105% ஆஃப் த டோட்டல் பிரீமியம் பேட் இன்க்ளூடிங் டாப் அப். இது டேட் ஆஃப் இன்டிமேஷன் ஆஃப் டெத். இதுல ரெண்டுத்துலயுமே எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த டேட் ஆஃப் டெத் அப்போ அதை தான் வந்து நாமினி லீகல் ஹேருக்கு கொடுப்பாங்க. இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா என்டையர் ப்ரொசீட்ஸுமே இந்த பாலிசிக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்ல பார்ட் தேர் ஆஃப் ஒரு இமீடியட் ஆன்விட்டி இல்ல டிஃபர்ட் ஆன்விட்டிக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இருக்கிற ப்ரிவேலிங் ரேட்ல ஒன்னு இந்த பாலிசி வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்தே வாங்கலாம், இல்ல டிஃபரெண்ட் இன்சூரர் கிட்ட இருந்தே நீங்க வாங்கலாம். கரண்ட்லி 50% ஆஃப் த என்டையர் ப்ரொசீட்ஸ் அது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த ப்ரொசீட்ஸ் வந்து ஒரு மினிமம் ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு சஃபிஷியன்ட்டா இல்லனா இந்த ப்ரொசீட்ஸ் அவங்க லம்சமா வந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் இல்ல வெஸ்டிங் பெனிஃபிட் கூட சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பென்ஷன் பிளான். பாலிசி ஹோல்டர் எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் வரைக்கும் பாலிசி மெச்சூர் ஆகிற வரைக்கும் சர்வைவ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதா மெச்சூரிட்டி இல்ல வெஸ்டிங் பெனிஃபிட். இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்க ஃபண்ட் வேல்யூ வெஸ்டிங் டேட் இல்ல மெச்சூரிட்டி டேட்ல எவ்வளவு இருக்கோ இல்ல உங்களோட 101% ஆஃப் த டோட்டல் பிரீமியம் பேட் இன்க்ளூடிங் டாப் அப் இந்த ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த டைம்ல அதுதான் வந்து மெச்சூரிட்டி இல்ல வெஸ்டிங் பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. இதுவுமே அந்த மாதிரி தான். ஒன்னு நீங்க என்டையர் ப்ரொசீட்ஸ்ல யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல 60% ஆஃப் த ஃபண்ட் வேல்யூ அதோட பேலன்ஸ் அமௌண்ட்டை இமீடியட் ஆன்விட்டி இல்ல டிஃபர்ட் ஆன்விட்டில யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் வாங்குறதுக்கு. இல்லனா வேற இன்சூரர்ட்ட 50% ஆஃப் த ப்ரொசீட்ஸ் வச்சு கூட நீங்க வாங்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட மினிமமா இதை நீங்க டிஃபர் பண்ண வேண்டிய பீரியட் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. சப்போஸ் இதுலயுமே ஒரு மினிமம் ஆன்விட்டி வாங்குற அளவுக்கு ப்ரொசீட்ஸ் வந்து சஃபிஷியன்ட்டா இல்லனா லம்சமா அவங்க பே பண்றாங்க. இப்போ இந்த பாலிசியில இருக்கிற ஃபண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல அவங்க பென்ஷன் ஸ்மார்ட் ஃபண்ட் ஒன்னு கொடுக்குறாங்க பாலிசி கமென்ஸ்மெண்ட் அப்போ. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் எந்த பாலிசியோட பிரீமியம் டிஸ்கண்டினியூட் ஆயிடுதோ லாக்இன் பீரியட் அப்போ அந்த ஃபண்ட் வேல்யூவை வந்து பென்ஷன் டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட்ல மூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டேப்லர் காலம்ல இந்த ஃபண்ட்ஸ்ல எந்த மாதிரியான அசெட் அலோகேஷன் எவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு அசெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால பார்க்க முடியுது. அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலும் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லோவா ஹை ரிஸ்கா அப்படின்றது இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ இதுல இருக்க சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மொர்டாலிட்டி சார்ஜ் கொடுக்குறாங்க லைஃப் கவர் ப்ரொவைட் பண்றதுக்கு. இந்த சார்ஜ் எப்படி டிடக்ட் பண்ணுவாங்கன்னா உங்க ஃபண்ட் வேல்யூல இருந்து பேஸ் பிளான் இல்ல டாப் அப் பிரீமியம்ல இருந்து அவங்க டிடக்ட் பண்றாங்க. மொர்டாலிட்டி சார்ஜஸ் வேரி ஆகும் டிபெண்டிங் ஆன் உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் என்ன, பாலிசி ஹோல்டரோட அட்டைன்ட் ஏஜ் என்ன, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு அண்ட் ஃபண்ட் வேல்யூ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் மொர்டாலிட்டி சார்ஜ் வேரி ஆகும். பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ்ன்றது உங்களோட பிரீமியமோட ஒரு பெர்சன்டேஜா டிடக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிரீமியம் ரிசீவ் ஆனோடனே இந்த யூனிட்ஸை உங்களோட ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு அலோகேட் பண்றதுக்கு முன்னாடி டிடக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் இது பென்ஷன் ஸ்மார்ட் ஃபண்ட் 1க்கு 1.35% per annum, பென்ஷன் டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட்க்கு 0.5% சார்ஜ் பண்றாங்க. பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பாத்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் லிமிடெட் பிரீமியம் பாலிசிக்கு 40 rupees per month டிடக்ட் பண்ணுவாங்க 6th பாலிசி இயர்ல இருந்து பாலிசி டேர்ம் எண்ட் வரைக்கும். இதே சிங்கிள் பிரீமியம் பாலிசியா இருந்துச்சுன்னா per annum 0.50% 2 to 5 பாலிசி இயர்ஸ்க்கு டிடக்ட் பண்ணுவாங்க. 6th இயர்ல இருந்து 0.75% டிடக்ட் பண்ணுவாங்க. டிஸ்கண்டினியூஸ் சார்ஜும் இருக்கு. இது எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க பிரீமியம் அமௌண்ட் என்னன்றதை பொறுத்து இது டிஃபர் ஆகும். இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்டோட ரிலேட்டிவ்லி ஹை தான். இந்த பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ, டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் இது எல்லாமே ஒரு ஓவர் ஹெட் அடிஷனல் காஸ்டா தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா இந்த காஸ்ட் சப்ஸ்டான்ஷியலி உங்களோட ஓவரால் ரிட்டர்னை ஓவர் டைம் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ இதுவுமே ஒரு மேஜர் டிராபேக் தான். இப்போ இதுல இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது இதோட பிரீமியம் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியா உங்களோட பாலிசி ஆனிவர்சரியில் வித்தின் த பிரீமியம் பேயிங் டேர்ம்குள்ள நீங்க
அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸ் ஓவர் டைம் உங்கள் ஃபண்டோட வேல்யூவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டாப் அப் ப்ரீமியம் மூலியமாக உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இன்னும் ஃபர்தர் க்ரோ பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன்லேருந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். அதே நேரத்தில் கேபிட்டல் கேரண்டியோட செக்யூரிட்டியும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோ 60% மட்டும்தான் கம்யூட்டேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்குது. அண்ட் டெத் பெனிஃபிட்ன்றது எய்தர் ஃபண்ட் வேல்யூ இல்லை ப்ரீமியம் பே பண்ணது இது மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு ஸ்பெசிஃபைடான சம் அஷூர்ட் அவங்க சொல்லலை. அண்ட் இந்த பாலிசி லோன் எதுவுமே இந்த பாலிசியில் கிடையாது. அண்ட் இந்த பிளானில் 5 year லாக்இன் பீரியடும் இருக்குது. அண்ட் நெட் ப்ரீமியம்க்கு அப்புறம் இதில் இருக்க அப்ளிகபிள் சார்ஜஸ்லாம் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்டே பண்ணுறாங்க. இதுவுமே ஒரு ட்ராபேக் தான். அண்ட் ஆன்விட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸடாக இருக்குது, ஃபுல்லி டாக்ஸபிள். இந்த ட்ராபேக்ஸ் இந்த டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றதை ஒரு கரெக்டாக அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு 35 year old மேல் வந்து இந்த பாலிசியை சூஸ் பண்ணியிருக்காங்க. 50,000 ஆனுவல் ப்ரீமியம், பாலிசி டேர்ம் 20 years, 10 yearக்கு ப்ரீமியம் பேயிங் டேர்ம். 2 பே அவுட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. எய்தர் வெஸ்டிங் பெனிஃபிட்டோட 60% கம்யூட் பண்ணலாம் அண்ட் அதில் இருக்க ரிமைனிங் 40% ஆன்விட்டியா ரிசீவ் பண்ணலாம். இல்லைனா 100% ஆஃப் த வெஸ்டிங் பெனிஃபிட் லைஃப் டைம் ஆன்விட்டிக்காக ரிசீவ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இது எப்படி வந்து இதை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா 4 and 8% ஒரு பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் கேஸ் குறிக்கிறதுக்காக இது எந்த விதத்திலும் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இவ்வளோதான் வரும், பெருசா அப்பர் அண்ட் லோவர் லிமிட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 4 and 8% அப்படின்னு வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ ரெஸ்பெக்டிவ்லி குறிக்கிறதுக்காக சொல்றோம். வெஸ்டிங் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 4%ல 6.71 lakhs வருது, 8%ல 12.20 lakhs வருது. இதை வச்சு இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆன்விட்டி கால்குலேஷனுக்காக ஒரு 85 years வரைக்கும் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் 1 அதாவது 60% கம்யூட் பண்ணி 40%ல ஆன்விட்டி ரிசீவ் பண்ற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 4% வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல உங்க 60% கம்யூட்டேஷன் 4.02 lakhs வருது, பிளஸ் ஆனுவல் ஆன்விட்டியா 19,452 rupees வருது. இதுக்கான IRR பார்த்தீங்கன்னா 2.88%. இது 8% சினாரியோ. பெஸ்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா 60% கம்யூட்டேஷன்றது 7.32 lakhs வருது. ஆனுவல் ஆன்விட்டி 35,349 rupees வருது. இதோட IRR பார்த்தீங்கன்னா 5.70%. ஸோ இதே வந்து ஆப்ஷன் 2 100% ஆன்விட்டி பிளான்ல 4% சினாரியோ பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஆன்விட்டி 48,630 rupees, IRR 3.66%. இது 8% சினாரியோல ஆனுவல் ஆன்விட்டி 88,372 rupees, IRR 5.89%. ஸோ ரெண்டு கேஸ்லயுமே பார்த்தீங்கன்னா உங்க பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஒரு டிபிக்கல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிட்டர்னை விட தான் இந்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே கம்மியாக தான் கொடுத்துருக்கு. அடிஷ்னலி ஆன்விட்டி ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்றதுனால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓவர் டைம் உங்களோட பர்ச்சேசிங் பவரை இது ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ ஓவரால் இந்த பாலிசியில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு உங்க மெச்சூரிட்டி அமௌண்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்காம இவங்க வந்து ஃபிக்ஸட் ஆன்விட்டி தான் ஆஃபர் பண்றாங்க. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெத் பெனிஃபிட்ன்றது கிடையாது. அண்ட் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ்மே பார்த்தீங்கன்னா சப்பா. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்க்கு ஐடியலான பிளான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது நம்மளுக்கு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம மற்ற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதே 50,000 ப்ரீமியம் வச்சு இதை விட நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியுமா அண்ட் நல்ல ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரெகுலர் இன்கமும் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியுமான்றது தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அனலைசிஸ்ல பார்க்க போறோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் என்ன சூஸ் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க லோ ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சிடர் பண்ணலாம். இதே ஹை ரிஸ்க் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSS இது ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த கம்பேரிசனுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரு டாக்ஸ் சேவிங் டூல்னுமே சொல்லலாம். ஸோ இந்த பிளான்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலையன்ஸ் பிளான்ல 8% ஆன்விட்டி சினாரியோட 100% ஆன்விட்டி கிடைக்கும் பாத்தீங்களா. அந்த ஆப்ஷன் 2 அதுல இருக்கிற 8% சினாரியோ, ஏன்னா அதுல தான் வந்து 88,372 rupees ஆனுவல் ஆன்விட்டியா கிடைக்குது. இதுதான் பெஞ்ச் மார்க்கா வச்சு நம்ம இந்த கம்பேரிசன் பண்ண போறோம். ஸோ ELSS இன்வெஸ்ட்மெண்டோட டேப்லர் காலம் உங்களால ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ஸோ இதுல போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27.48 lakhs கிடைக்குது. இது திரும்பி நம்ம ஒரு 7% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் ரீஇன்வெஸ்ட் பண்றோம். அண்ட் இதுல இருந்து ஆனுவலா வித்ட்ராவல் பண்றோம் 88,372 rupees. ஸோ ELSS இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டில் இவ்வளோ வித்ட்ராவல் பண்ணியுமே உங்களுக்கு ஃபைனல் கார்பஸா 1.26 crores கொடுக்கும். அண்ட் நீங்க இதுல எஸ்பெஷலி நாங்க என்ன ஹைலைட் பண்ண விரும்புறோம்னா இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல டெத் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஆன்விட்டி ஆக்சுவலி ஸ்டாப் ஆயிடும். நத்திங் அதுக்கப்புறம் நீங்க ரிசீவ் பண்ண முடியாது ரிலையன்ஸ் பிளான்ல. பட் இதுல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் கிடையாது. ஏன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்டோட
ஃபண்டோட IRR கால்குலேட் பண்ணிங்கன்னா 8.84% வருது. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் செட்டப்பில் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ன்றது ஹையராக இருக்குது அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆக்சுவலி லிக்விடாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கார்பஸ் எந்த டைம்லையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்சஸ் இருக்குது அண்ட் உங்களோட இன்கம்மை ஓவர் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷனையுமே நீங்கள் ஆஃப்செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெனிஃபிட்ஸ் தான் ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப்ல நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ என்னதான் ஃபைனல் வேர்டிக் நம்ம அனலைஸ் இது, ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? அதன் இன்வெஸ்டரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல 2 கீ ஃபேஸஸ் இருக்கு, அக்யூமுலேஷன் ஃபேஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ இந்த பாலிசியில பாத்தீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸை மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பில்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் மற்ற மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ராடர் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் ஒரு சிங்கிள் ஃபண்ட் சாய்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலி இந்த பாலிசியில ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. இந்த பாலிசியில வேற பாத்தீங்கன்னா லிமிடெட் டெத் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல சோல்லி ஆன்விட்டி பே அவுட்ஸ்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்றதுனால அக்யூமுலேட்டட் கார்பஸோட யூஸர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. பாலிசி ஹோல்டருக்கு ஃபிக்ஸட் ஆன்விட்டி தவிர வேற எதுவுமே ரிசீவ் பண்ற மாதிரி ஒரு சாய்ஸ் இல்லாம போயிடுது. அண்ட் லிமிடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவரேஜ், ஃபிக்ஸட் ஆன்விட்டி பே அவுட் அண்ட் மாடல். இது எல்லாமே ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு லெஸ் ஃபேவரபிளா தான் நம்மளுக்கு இருக்கு. இன்ஸ்டெட் உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸை செப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா நீங்க பில்ட் பண்றதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதுல உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கமும் கிடைக்கும், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு மேல உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ ஒரு ப்ரீ பேக்கேஜ் பென்ஷன் இல்ல ஆன்விட்டி பிளான்ல ரிலே பண்றத உங்களோட பிரைமரி இன்கம் சோர்ஸா கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச்ன்றது ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு வந்து சூட் ஆகாது. ஏன்னா எல்லாருக்குமே யூனிக் நீட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.